மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சீரமைப்பதற்காக சுமார் 382 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 4577 புதிய வீடுகள் கட்ட ரூபாய் 199 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தற்போது முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். மழை வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சீரமைப்பதற்காக சுமார் 382 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரம். ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை சீரமைக்க தமிழ்நாடு அரசு பல்வேறு பணிகளை எடுத்து வருகிறது. அதன்படி வீடுகளை சீரமைக்கிறதுக்கு 385 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். குறிப்பாக இந்த நிதி முழுவதும் மாநில அரசு நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி இதற்கான அரசாணை ஒன்றை தமிழ்நாடு அரசானது வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த மாவட்டங்களில் 4577 புதிய வீடுகள் கட்டுவதற்கும் 9975 வீடுகளை பழுது நீக்கம் மேற்கொள்வதற்கும் மொத்தம் 382 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசானது வெளியிட்டுள்ளது. இந்த அரசாணையின்படி புதிதாக ஒரு வீடு கட்டுவதற்கு 4 லட்சம் ரூபாயும் வீடுகளை பழுது நீக்கம் செய்வதற்கு 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இது தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளும் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது இதற்கான நிதியானது ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் 382 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான நிதியும் விடுவிக்க செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மூலம் இந்த பட்டியலானது இறுதி செய்யப்பட்டு ஊரக வளர்ச்சித்துறை மூலம் அவர்களுக்கான வீடு கட்டும் பணிக்கான வேலை உத்தரவு வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதற்காக வெளியிடப்பட்டுள்ள விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இந்த பணிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.